தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும், பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும். விண்மீன்கள் இடம் மாறி பாரெங்கும் வந்து கொட்டும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 4 நாட்களாக கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். இந்த வசனங்களுடைய அடிப்படை நோக்கமே தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, தேவனோடு என்றென்றைக்குமாக வாழ்ந்து மிக மகிழ்ச்சியோடு கூட அவரோடு இருப்பதற்கு நம்மை தயாராகிக் கொள்ளும். ஒருவேளை இந்த 3 நாட்கள் நடந்த இந்த கூட்டங்களிலே கேட்ட செய்தி மூலமாக இன்னும் மனம் திரும்பாத நிலையிலே இருந்தீர்களானால், இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீர்களானால், அடுத்ததாக எதிர்பார்க்க வேண்டியது என்ன? இதுதான். என்னது? நியாய தீர்ப்பு. ஆக இன்னைக்கு நியாய தீர்ப்பை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜட்ஜ்மெண்ட். கோர்ட்ல வழக்கு நடக்குதுன்னு சொன்னா எந்த நாளை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க? ஆமா, தீர்ப்பு நாளை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. தீர்ப்பு நாள் சீக்கிரமா வரப்போகுது. நமக்கு எல்லாருக்கும், உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே ஒரு தீர்ப்பு நாள் வரப்போகுது. ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல எல்லாருக்கும் தீர்ப்பு வழங்க போகிறது. அதை நாம் பார்ப்போம். ஆனா தீர்ப்பு இருக்குது. நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கு. இப்போது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்குகளிலே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை பற்றியுள்ள குற்றச்சாட்டுகள் எல்லாம் பதிவாகி கொண்டே இருக்கின்றன. அது யாரும் ஆண்டவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. பண்ற தப்பெல்லாம் அங்க ரெக்கார்ட் ஆகும். நீங்க கூட்டத்துக்கு வந்ததெல்லாம் அங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு. கேட்ட செய்தியெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்குது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்குது. உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது அங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு. எத்தனை பேர் மனம் திரும்பி இருக்கீங்கன்னா உங்க பேர் அங்க இருக்குது. ஜீவ புஸ்தகத்துல ரெக்கார்ட் ஆயிட்டு. இல்லைன்னா உங்க பேர் அங்க காணாம். இப்ப ஆதாரங்கள் தான் அங்க சேர்க்கப்பட்டு ஒரு நாள் அவருக்கு முன்னதாக நின்று தீர்ப்பை பெற்றுக் கொள்ளும். நியாய தீர்ப்பு இருக்கு. இந்த நியாய தீர்ப்பு யார் யாருக்கு இருக்குங்கிறதெல்லாம் முதல்ல நம்ம பார்க்கணும். இப்ப நாம அந்த பட்டியலில் வரமாங்கிறத முதல்ல பார்க்கணும். அந்த நியாய தீர்ப்பில் யார் யார் வர வேண்டும் என்பதை பார்ப்பதற்கு முன்னதாக நியாய தீர்ப்பே ஒண்ணும் இல்லையா என்று சொல்லக்கூடிய ஆட்களா இருக்காங்க. நியாய தீர்ப்பை பற்றி தவறான ஒரு நம்பிக்கை கோட்பாடு உடைய மக்கள் இருக்கிறாங்க. அதையும் நாம யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரி கோட்பாட்டை உடையவர்களாக காணப்படலாம். இந்த கோட்பாட்டை கூறுவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை சார்ந்தவர்களாக காணப்படும். இப்படி இருக்கலாமா இல்லையான்னு யோசிச்சு பார்க்கணும். இங்க ஒரு பிரிவினை என்ன சொல்றாங்க? நியாய தீர்ப்பு ஒரு இருக்கும் ஐயா, இருந்து தண்டனை கொடுப்பாங்க. தண்டனை கொடுத்தாலும் மனுஷன் செத்து போனா எங்கேயா எவ்வளவு நாளைக்கு இருப்பான்? மண், இந்த உடல் என்ன ஆகி போகுது? மண்ணோடு மண்ணா போயிரு. செத்து போயாச்சுன்னா புதைக்கும் போது என்ன சொல்றாங்க? மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் அப்படித்தானே ஒப்பு கொடுக்குறாங்க இல்லையா? ஒப்பு அப்படி போயிருந்தாயா ஜெபம் பண்ணும்போதே அப்படித்தானே பண்ணி தானே அடக்கம் பண்றோம். குறையின்னு திரும்ப என்ன நியாயத்தில் இல்லாமல் போய்விடுவார்கள். எப்படி சரீரம் இல்லாமல் போய்விடுகிறதோ அதே போல ஆத்மா ஒன்று இருக்கிறதே, அதுவும் படிப்படியா ஒருவேளை தண்டனை கொடுத்தாலும் அப்படியே படிப்படியா இல்லாம போயிடும். அனிஹிலேஷனிசம் இந்த கொள்கை கிட்ட இப்படி நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறவங்க யாருன்னா கிறிஸ்தவங்களை தான் சொல்றேன், நான் மற்றவங்களை பத்தி பேசல. கிறிஸ்தவங்களுக்குள்ளே இந்த நம்பிக்கை, இந்த போதனை. அப்ப
அப்ப மற்றவங்களை பத்தி கேட்கவே வேண்டிய, அவங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை இல்லையா, நியாய தீர்ப்பு பற்றி தெரியவும் செய்ய. அடுத்ததாக நியாய தீர்ப்பு இருக்குதுயா, அதுக்குள்ள மனம் திரும்பணும், இல்லைன்னா நியாய தீர்ப்பு தண்டனை கிடைக்க போகுது, பாவத்திலே வாழ்ந்தாயினா உங்களுக்கு தண்டனை இருக்குது, நரக தண்டனை, அக்கினிக்கடல் இதெல்லாம் இருக்குயா சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லியாச்சுன்னா என்ன சொல்லுவாங்க அவங்க? தேவன் அன்புள்ளவர். உங்க பைபிளை திறந்து பாருங்க, தேவன் அன்பாகவே இருக்கா இல்லையா? அந்த அன்புள்ள கடவுள் எப்படியா தண்டிப்பார்? கேள்வி. அந்த அன்புள்ள கடவுள் தண்டிக்கவே மாட்டா, ஏன்னா அது அவருடைய கொள்கை இல்லை. அவர் அப்படியே என்ன தப்பு பண்ணாலும் தட்டி கொடுத்து கொண்டு போயிடும், பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவாரு. இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவங்க இருக்கிறாங்க. அதே தேவன் நீதியுள்ள தேவன் என்பதை மறந்து விடுகிறார். அன்புள்ள தெய்வம் நீதியுள்ள தெய்வமாகவும் இருக்கிறார், நீதியை செய்ய வேண்டிய தெய்வமாக இருக்கிறார். குற்றத்துக்கு தண்டனை கொடுத்துதான் ஆகணும், பாவத்துக்கு தண்டனை கொடுத்துதான் ஆகணும். இது தேவன் நீதி. அதே தேவன் அன்புள்ளவராக இருக்கிறபடினாலே மனிதனுக்காக இந்த பூலோகத்துக்கு வந்து தன்னையே பலி கொடுத்து ஒரு மீட்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார். இது தேவனுடைய அன்பு. இந்த மீட்பை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது தேவனுடைய அன்பு. நீ வேண்டாம் வேண்டாயா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நானா இஷ்டப்படிதான் வாழும் என்று சொன்னால் உன்னை யார் காப்பாற்ற முடியும்? ஆகவே தேவன் அன்புள்ளவர் தான், அதே நேரத்தில் தேவன் நீதி உள்ளவர். தேவனுக்கு கோபம் வருமா? தேவனுக்கு கோபம் வருமா? வரும். தேவனுக்கு கோபம் வரும். எப்ப கோபம் வருமா பாருங்க. ரோமர் நிருபம் முதல் அதிகாரத்தில் அந்த சில செய்திகளை நான் டிவிக்கு கொடுத்துருக்கேன். அதுல 18ஆம் வசனத்தில் பாருங்க, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாருக்கு விரோதமாக? சத்தியத்தை அநியாயத்தினால அவபக்தியினால அடக்கி வைக்கிறோம். 3 நாள் சத்தியத்தை கேட்டோம், நீங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படியலைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வச்சிருக்கிறீங்க. இது எதற்கு சமமாக இருக்கிறது? அவபக்திக்கு சமமாக இருக்கிறது. அன்காட்லினஸ். கடவுள் இல்லைன்னு சொல்றதும் ஒண்ணுதான், கடவுளுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறதும் ஒண்ணுதான். 2 பேரும் சமம் தான். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கக்கூடிய இந்த அநியாயத்துக்கு அவபக்திக்கும் எதிராக தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா வேத புத்தகத்துல பல நிகழ்வுகள் இருக்கின்றன. தேவ கோபம் எப்பெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? இஸ்ரேல் மக்கள் எல்லாம் பாவம் செய்தாங்க. பாவம் செய்யும் போது அவர்களுக்கு விரோதமா தேவ கோபம் வெளிப்பட்டதா? வெளிப்பட்டது. எத்தனை நிகழ்வுகளில் விட்டு வைக்கல, அவருடைய வாக்குத்தத்தத்தின் மக்கள் தான் வெளிப்படுத்தப்பட்டது. சோதோம் குமாரா மக்கள் பாவம் செய்தாங்க, விட்டு வச்சாரா? தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டது. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. இது வரும்போதுதான் நியாய தீர்ப்பை ஞாபகப்படுத்துறார் ஆண்டவர். பின்னால் வசனத்துல பார்க்கிறோம். சோதோம் குமாராவை பார்த்து நீங்க ரொம்ப நல்லவங்க நினைச்சுக்கிறீங்களா? அவங்களாம் ரொம்ப யோகியர்களா ஆகிடும். எப்போ? நியாய தீர்ப்பு. அதனால அவங்களுக்கு நிறைய இந்த தண்டனை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. யாருக்கு விரோதமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? இந்த சத்தியத்தை கேட்டு புறக்கணிச்சுட்டு போறாங்களே, அதான் நம்பர் 1 குற்றவாளி. நியாய தீர்ப்புல நிக்கக்கூடிய நம்பர் 1 குற்றவாளி யாரு? அவங்க. சரி, இந்த ஆசாரியன் அங்கி போட்டிருக்காங்களே,
பாதிரியார் எங்கெல்லாம் இந்த நம்ம இப்ப இருக்கிற பாதிரியாரை பத்தி எல்லாம் சொல்ல தப்பா நினைக்காது. வேத புத்தகத்தில் சொல்லியிருக்கையா ஆசாரியர் லேவியர்கள் ஆலயத்துல பணிவிடை செய்யக்கூடியவர். இவங்க தப்பு பண்ணா விட்டு வச்சாரா? விட்டு வைக்கல. கோராகு, தாத்தான், அபிராம் இந்த கூட்டத்தை எல்லாம் விட்டு வச்சாங்களா? அவங்க எல்லாம் தேவனுடைய ஊழியக்காரருக்கு எதிராக, மோசேக்கு ஆரோனுக்கு எதிராக கூட்டம் கொண்டாங்க. நடந்தது என்ன? பூமி விளந்து உயிரோடே பாதாளத்துக்கு போய் இருக்குதா? வேத புத்தகத்துல தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இனி இந்த ஆசாரியர்கள் விட்டு வச்சாரா? முதல் பிரதான ஆசாரியர் யாரு? ஆரோனுக்கு 4 பிள்ளைங்க. அங்க ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட்டது. 2 பேரு, 2 பிள்ளைங்க, நாதாப், அபி. இந்த 2 பேரும் ஒரு நல்ல நோக்கத்தோட வராங்க. கடவுளுக்கு தூபம் காட்டணும் அப்படின்னு வராங்க. தூபம் காட்டுறதுக்கு தூப கலசத்தெல்லாம் எடுத்தாங்க. நெருப்பையும் கொண்டு வந்தாங்க. தூபத்தை போட்டாங்க. தூபத்தை போட்டு காட்ட ஆரம்பிச்ச உடனே என்ன நடந்தது? பலிபீடத்திலிருந்து அக்கினி வந்து அந்த 2 பேரையும் பட்சித்து போட்டது. அங்கே சுட்டரிக்கப்பட்டாங்க. என்னையா கடவுளுடைய வேலையை பாருங்க. இதான் வேலை. ஆசாரியர்கள் பண்ண தப்பாயா? தப்பு இல்லையே. என்ன தப்பு இல்லை? அவங்க என்ன செய்தாங்க? கடவுளுக்கு தூபம் காட்டணும் தானே சொல்லிருக்கு. தூபம் காட்டினாங்க. ஆனா தூபம் காட்டுறது எப்படி காட்டணும்னு சொல்லி விதிமுறைகள் எல்லாம் வச்சிருக்கிறாரு. அவங்க கொண்டு வந்தாங்க தூப கலசம். அதுக்குள்ள போட வேண்டிய நெருப்பு எங்கிருந்து எடுக்கணும்? பலிபீடத்துல இருந்து எடுக்கணும். இவங்க எங்கிருந்து கொண்டு வந்தாங்க? வீட்டுல இருந்து கொண்டு வந்தாங்க. ரொம்ப சுலபமான வெளியிருந்து கொண்டு வந்தாங்க. நீ ஆண்டவருக்காக செய்கிறேன் என்று செய்யக்கூடிய வேலைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு உகந்ததாக காணப்படாவிட்டால் தண்டனை. இன்னைக்கு ஆலயங்களில் ஆண்டவருக்காக செய்யறோம்னு சொல்லிட்டு நடக்கிற வேலைகள்லாம் பாத்தீங்களா? நான் சொல்ல வேண்டிய அவசியம் தெரியும். தேவ கோபத்திற்கு தப்ப முடியாது, தண்டனைக்கு தப்ப முடியாது. பாருங்க, 2 பேரும் ஆரோன் தகப்பன் பிரதான ஆசாரியர். இவங்க ஆசாரியர். செய்ததுக்கு வேற தப்பே. முறைப்படி செய்யவில்லை, தேவன் சொன்னபடி செய்யவில்லை. அந்நிய அக்கினியை கொண்டு வந்துட்டாங்க. அசுத்தமான அக்கினியை கொண்டு வந்துட்டாங்க. தேவனுடைய சமூகத்தை தீட்டுப்படுத்தி. இப்படி தேவனுக்காக நல்ல காரியம் செய்கிறோம்னு சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக செயல்களை செய்து தேவனுடைய கோபத்தை கூட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். சவுல் என்ன செய்தான்? அமலேக்கியரை எல்லாம் முறியடிச்சிருவான்னு சொன்னார் இல்லையா? அவன் போய் ரைட் கடவுள் சொன்னபடியே செய்தான்னு சொல்லிட்டு போய் எல்லாம் அங்க எல்லாம் நிறைய எல்லாம் கொண்டுட்டான் இல்லையா? பெற்று ஒரு வெற்றி விழாவே கொண்டாடி, வெற்றி விழாவை கொண்டாடிட்டு தேசத்தம்பாவை நாட்டிட்டு இருக்கும்போதுதான் சாமுவேல் வரான். சாமுவேல் வந்தவன ரொம்ப கம்பீரமா சொல்ல, நான் ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றி விட்டேன் அப்படிங்கிறான். அப்ப சாமுவேல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் சத்தமும் என்ன? ஆண்டவருக்கா? எதுக்காக? ஆண்டவருக்கா? ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுக்குயா? ஆண்டவரோட பலியை கேட்டாரா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? அந்த அமலேக்கியர்களை ஒன்ன கூட உயிரோட வைக்காத, ஒரு பொருளையும் எடுக்காத. இவன் என்ன செய்தான்? எல்லாம் தோலும் தூத்தியுமா இருக்கிறதெல்லாம் கொண்டு போட்டான். எலும்பு தோலுமா இருக்கு இல்லையா? முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் உயிரோட வைத்தான். அவர் உயிரோட வைக்க சொல்ல, எல்லாத்தையும் சங்காரம் ஒன்ன உயிரோட வைக்க. இது தேவனுடைய வார்த்தை. இவர் என்ன சொல்றாரு? ஆண்டவருக்காகத்தான் செய்தேன் அப்படின்னு முதல்ல சொல்ற. அப்போ சாமுவேல் என்ன சொல்றாரு பார்த்து, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிறோம். இந்த பலிகள் எல்லாம் முக்கியமாயா? முக்கியம் இல்ல. நீ கீழ்ப்படியாம போனிய, இது எதுக்கு சமம்? பில்லி சூரியத்துக்கு சமம், ரெண்டகம் பண்ணதுக்கு சமம்.
தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காது அதை கரெக்டா செய்யாம இருக்கும். பாதிய செய்துட்டு பாதிய நான் விட்டுட்டேன். நான் இப்ப புகை பிடிக்கிறது இல்லைங்க. முன்னெல்லாம் 2-3 பாக்கெட் சிகரெட்லாம் நல்லா தாராளமா ஊதுவேன். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், புகைக்காதையா செத்து போவேன். ஆண்டவர் சொல்ல உலகமே சொல்லுது இல்லையா. இப்ப நான் புகைக்கிறது இல்லை. நான் புகைச்ச சிகரெட்லாம் விட்டாச்சு. இப்ப பீடிதான் சொக்குறா. அப்படின்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இதுதான் அவன் சொன்னது. இப்படி ஆண்டவர் விட்டுவிட சொன்ன காரியங்களை விட்டுவிடாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தங்களை பேணிக் கொள்வதற்காக, தாங்கள் இன்பம் அனுபவிப்பதற்காக கொஞ்சம் பாவத்தை மட்டும் அப்படியே விட்டுச்சு. இவனுக்கு நடந்தது என்ன சொன்னா, என்னையா உன்னை பலியை கேட்டது யாருயா? கீழ்ப்படிதல் முக்கியம் இல்லையா? நீ தேவனுடைய வார்த்தையை புறக்கணிச்சிட்ட. ஆகையினால தேவன் உன்னை புறக்கணித்த. நீ தேவனுடைய பார்வையில் சின்னவரா இருந்த போது உன்னை ராஜாவாக்குனாரு. நீ இப்ப என்ன ஆளா இல்ல, தேவனோட பெரிய ஆளா. தேவன் என்ன செய்யக்கூடாதுங்கிறாதோ அதை நீ செய்ய. அரசனாக இராதபடிக்கு தள்ளி போட்டா. நடந்ததா? தேவ கோபாக்கினி வெளிப்பட்டதா? சரி, இது புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. அனனியா சப்பீரா அவங்க செய்து தப்பாயா? அவங்க தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று பணத்தெல்லாம் முடிச்செல்லாம் கொண்டு போய் அப்போஸ்தலருடைய பாதப்படியில சந்தோஷமா வாங்கிக்க வேண்டியது. இவங்க கொடுத்தா வாங்கிக்கிறாரு, இவங்க தானே கொண்டு கொடுக்குறாங்க. கொண்டு கொடுத்தாங்க. கொடுக்கும்போது நிலத்தை எவ்வளவு தானே வித்தீங்க அப்படின்னு கேட்கிறார் பேரு இல்லையா? அப்போவாவது ஒவ்வொரு கேள்வி வந்துட்டுது. நம்ம ஏதோ பண்ணிருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா யோசிக்கணும். யோசிக்கல இல்லையா? ஆமா, இவ்வளவு அப்படியா? இத விற்கிறதுக்கு முன்னாலேயே இது உனக்குள்ளது தானே, வித்த பிறகு இது உனக்குள்ளது தானே ஐயா. அதை நீ கொடுக்கறதும் கொடுக்காத ஓ இஷ்டம் இல்லையா? ஏன் பொய் சொல்ற? தேவ சமூகத்துல ஏன் பொய் சொல்ற? ஒரு பகுதியை மறைச்சு வச்சுட்டு வேற ஒண்ணுமே சொல்லல. நீ செத்து போ, நாசமா போன்னு ஒண்ணு ஏதாவது சொன்னாரா? இல்ல. நீ வஞ்சித்தது என்ன? பொத்து நீ கீழே ஊற்றி செத்தான். யாரு? அனனியா. ஆண்டவருக்கு கொடுத்தே செத்தான். அத்தனா இப்படி கர்த்தருக்காக கொடுக்கிறோம்னு சொல்லி வஞ்சித்து ஒரு பகுதியை கொடுக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எச்சரிக்கை. அதுக்காகத்தான் சிலது கொடுக்கறதே இல்லை, ஆண்டவருக்கு கொடுக்கறது இல்லை. இவங்க வர்றத மொத்தமா கோடிக்கணக்கில் சுருட்டிக்கிறாங்க. வெளியே தெரியும். மாட்டும் போது உள்ள இருக்கிறாங்க இல்லையா? இருக்காங்களா இல்லையா? ஆமா, பேர் சொல்ல வேண்டியதில்லை, பத்திரிகை சொல்லுது. இப்படி மாட்டினவங்க கொஞ்சம் தான் இல்லையா? இது மாட்டாத பெருச்சாளிகள் நிறைய நடமாட்டம். கிறிஸ்தவ சபைகளை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கின்றன. அரசியலில் நடக்கக்கூடிய மோசடியை விட அதிக மோசடி இதுதான். தனிப்பட்ட முறையில சுற்றுறது, பயன்படுத்தல, தங்களுக்காக பயன்படுத்துறது, ஆண்டவர் கொடுக்கிற காணிக்கைகளை வீணா செலவழிக்கிறது, கர்த்தருக்காக செலவழிக்கிறது இல்ல. கர்த்தருக்காக செய்யற கோயிலை கட்டுற பாதி பணம் போயிடும். எங்க கோயில்கள் நடக்கணும். ஜாக்கிரதை, தப்ப முடியாது. தன்னை கை வைக்காத, ஆண்டவருடைய படத்தில் கை வைக்காத. தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அனனியா வந்தா, பின்னாலே அம்மா வந்தார். இதெல்லாம் 2 பேரும் ஒண்ணு. கணவன் மனைவி ஒன்றாதானே இருக்கணும். நம்ம ஒரே மாம்சம் இல்லையா? ஆமா, 2 பிரிஞ்சிருக்க ஒரே சிந்தையோடு ஏக சிந்தையோடு வந்தார். ஆனா மாப்பிள்ளைக்கு என்ன நடந்துட்டு அவருக்கு தெரியாது. அந்த அம்மாவும் ரொம்ப பக்தி உள்ள பூனை போல தோத்திரம் ஐயா பேர் வேண்டாரு. என்னம்மா இவ்வளவு தாம பணத்தை எடுத்தீங்களா? ஆமாய்யா, சத்தியமாய்யா தானே சொல்லிருப்பா. அப்படியா? பொய் சொல்வதற்கு 2 பேரும் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஒருமித்தது என்ன? வேற ஒண்ணுமே சொல்லல. அடுத்து என்ன சொன்னாரு? உன் கணவனை அடக்கம் பண்ண கால வாசல் வந்தாச்சு, போ உன்னை அடக்கம். நடந்தது என்ன? தேவனோட விளையாட
பொய் சொன்ன, ஏமாற்றின, வஞ்சித்த மக்களுக்கு கிடைத்த கதி அந்த சரீர மரணத்தோடு போறதில்லை. பாருங்க, நீ நியாயத்தை இப்ப பாக்குற போது இல்லையா, அனனியா சப்பிராலையும் போட்டு நிறுத்த போறோம் கோர்ட்ல. ஆமா, நாமளும் நிக்கணும், அவங்களாம் வந்து நிப்பாங்க. இதுதான் நடக்கும். ஆகவே தேவன் அன்புள்ளவர், தண்டிக்க மாட்டார்னு சொல்லி உன்னை நீயே ஏமாற்றிக் கொண்டிருக்காதே. தேவன் உன்னை காணவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்காதே. உன்னுடைய பாவங்கள் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக அவருக்கு முன்னதாக இருக்கிறது. அவருக்கு முன்பாக ஒன்று மறைந்திருக்க முடியாது. தேவன் என்ன சொல்றாரு, அந்த தாவீது என்ன சொல்றாரு, நான் வானத்துக்கு போனாலும் அங்கேயே இருக்கிறேன், பாதாளத்துல போய் அங்க படுக்கப்பட்டாலும் அங்கேயும் நீர் விடல, சரி பூமியின் கடையாந்திரங்களே போய் தங்கினாலும் அங்கேயும் உண்மை கை அங்க வந்துருது, நடத்துறது. உமக்கு மறைவாக எங்கே போவேன்? மறைய முடியுமா? ஒன்றும் மறைக்க முடியாது. அவருக்கு எதிராக நின்று நம்மை எதுவும் மறைக்க முடியாது. இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் அந்த இருளே வெளிச்சமா மாறும். அவருக்கு நீ கணவருக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல் நீ என்ன செஞ்சாலும் சரிதான். தெரியாதுன்னு நீ நினைச்சுட்டு இருக்கிற, அங்க ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. பத்திரிகையில பாக்குறோமா இல்லையா, பாத்ரூம்ல கேமரா எதுக்கு வாட்ச் பண்றது? ஒவ்வொரு இடமா அங்கே கேமரா வச்சிருந்த ஏரோட்ரோம் இல்லையா, விமான தளங்கள்ல, மற்ற விமான நிலையங்கள், மற்ற இடத்துல பார்த்து இப்போ கண்காணிக்கிறாங்க இல்லையா. யாரை கண்காணிக்கிறாங்க? அங்க யாரெல்லாம் வரா, என்னென்ன பண்றாங்க, அதெல்லாம் அங்க ரெக்கார்ட் ஆயிரும். இதே போல நாம் செய்யக்கூடிய அத்தனையும் அங்க ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. யாரும் உங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல வேண்டியதில்லை. அங்க போட்டு காட்டு. எப்போ? நியாயத்திற்கு நாளுங்க. சரி, இதுலயே நேரம் போய் கேட்கிறேன், இன்னும் நிறைய இருக்குது. அப்போ தேவன் கண்டிப்பாக ஒரு நியாயத்திற்கு கொடுக்க போறார். அன்புள்ளவர் தான். இன்றைக்கு அன்பாக இருந்து உன்னை மறந்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்க, நீ மீட்கப்பட வேண்டும் என்று உன்னுடைய பக்கத்திலே நின்று, உன்னுடைய வாசப்படியிலே நின்று தட்டிட்டே இருக்கிறோம். வரட்டுமா? நீ என்ன வெளியே தள்ளிட்டியே, உங்க சபையிலே நான் இல்லை, என்ன வெளியே தள்ளி கதையும் சாத்திட்டீங்க. ஒரு தனிப்பட்ட ஆளுகிட்ட எப்படியா இருக்க முடியும்? இருந்தாலும் ஒன்ன நான் புறக்கணிக்கல, கதவை தட்டுற தரப்பியா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நீங்க பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் தட்டிக்கிட்டே இருக்கிறார். திறந்திருக்கிறீங்களா? எத்தனை பேர் திறந்து அவருக்கு உள்ள இடம் கொடுத்துருக்கிறீங்க? இன்னைக்கு அவருக்கு கிடைச்சிருக்கிற இடம், கிறிஸ்துமஸ் காலத்துல ஆண்டவருக்கு கிடைக்கிற இடம் எங்க? தோளுலதான். ஆமா, மாட்டு கொட்டில் ஒண்ணு செஞ்சு உள்ள இருமையா, இங்க உனக்கு இந்த வீட்டுக்குள்ள வெத்தாளம் வேண்டாமா, அதுக்கு ஒரு குடியில செஞ்சு, அங்க ஒரு பொம்மையும் செஞ்சு, எல்லாருக்கும் ஒரு பொம்மை. விக்கிரகங்களை உண்டாக்கப்படாதுன்னு சொல்லிருக்கு, ஒரு சுரூபத்தையே உண்டாக்கப்படாதுன்னு சொல்லிருக்கு, ரெண்டாவதா சேவிக்கப்படாதுன்னு. நாங்க சொன்னதெல்லாம் செய்யறையா, நாங்க சேவிக்கலாம் செய்யறோம், உண்டாக்கி இருக்கிற பாதி தானே அர்த்தம். அப்படித்தானே அர்த்தம். அதான் நடக்குது. அதுக்கு ஒரு சீரியல் லைட், அதுக்கு ஒரு செட்டிங் எல்லாம் போட்டு எடுத்துட்டோம். இப்ப எங்க ஊர்ல வந்தீங்கன்னா ரொம்ப மரியாதை பாருங்க. அங்க குடியுள்ள மிகப்பெரிய பல லட்சம் ரூபாய் கணக்குல செலவு பண்ணி ரோட்ல சந்தியில பெரிய குடியுள்ள போட்டு அங்க ரொம்ப ஜோரா பண்ணி அதுக்கு பரிசுலாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவர்கள் கிறிஸ்தவர். ஜாக்கிரதையா இருக்கணும், நியாய தீர்ப்பு இருக்குது. அதனால அன்புள்ளவர்கள் சொல்லி மோசம் போகாதே, மனம் திரும்பியோடு. அடுத்ததாக என்ன சொல்றாங்க? மனிதன் வாழ்வது கொஞ்ச காலம் தான் ஐயா, அதுக்கு எவ்வளவு நித்திய தண்டனையா, முடிவில்லாத தண்டனையா, அநியாயம் ஐயா. கடவுள் அநியாயம் செய்வாரா? மனுஷன் எத்தனை வருஷம் வாழ்வான்? 70 வருஷம். பலத்தின் மீதினால் 80 வருஷம். அது உறுதி இல்லை இல்லையா? சில சின்னதிலே போயிருக்கு, சில பெரியவங்க 100க்கு மேலே இருக்குது. இருந்தாலும் இது குறுகிய வாழ்வியா, நித்திய வாழ்வுனா முடிவில்லாத வாழ்வு. இந்த கொஞ்ச வருஷத்துல இந்த உலகத்துல வாழ வச்சுட்டு அவருக்கு நித்திய தண்டனை கொடுப்பாரா? ஆர்குமெண்ட் நடக்குது கோர்ட்ல. நித்தியமான தண்டனை கொடுக்க முடியுமா? அநியாயம் இல்லையா? இது
இவங்களே சொல்லிக்கிறது. தேவனுடைய வார்த்தை கொண்டு இருக்க இவங்களை ஆர்கியூ பண்றது. அடுத்தது இன்னும் ரொம்ப கரிசனை பாருங்க. சொந்தக்காரங்களெல்லாம் நரகத்தில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது நாம மட்டும் எப்படியா பரலோகத்துல மகிழ்ச்சியா இருக்க முடியும்? ஏன்னா இவர் இருக்கிறது பாவத்துல, சொந்தக்காரங்களை பத்தி அக்கறைப்படுறாரு. சொந்தக்காரங்களெல்லாம் அங்க இருக்கும் போது பரலோகத்தில் நித்திய மகிழ்ச்சின்னு சொன்னீங்களே, எப்படியா இருக்க முடியும்? இருக்க முடியாதியா? நீயே அவங்க சொந்தக்காரங்க கூட உள்ளவங்க இல்லையா? நரகத்தில் இருக்கான ஐஸ்வர்யவா, அவனுக்கு ரொம்ப கவலை யாரை பத்தி? கூட பிறந்தவங்களை பற்றி. இவரே இருக்கிறது அங்க, இவர் சிபாரிசு பண்றது இவங்களுக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதெல்லாம் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய தந்திரமான போதனைகள். அடுத்தது இன்னொரு பெரிய சூப்பர் ஆர்கியூமென்ட். மனிதனுடைய ஆவியை அக்கினி கடல் எரிக்குமாயா? ஆவியை எரிக்க முடியுமா ஒரு அக்கினி கடல் அப்படின்னு? வெறும் ஆவிதான் போதுன்னு யார் சொன்னது? வெறும் ஆவிதான் போதுன்னு சொல்லியிருக்கா? இப்ப சரீரம் வந்து அடக்கம் பண்ணப்பட்டு அது மண்ணோடு மண்ணா இருக்குது. ஆத்மா இப்ப உள்ள போய் நரக வேதனை அனுபவிக்குது, அக்கினி ஜுவாலையில வேதனைப்படுது. இது இந்த நியாய தீர்ப்பு இருக்கு இல்லையா, நியாயத்திற்கு பிறகு அதுவும் சரீரத்தை பெற்றுக்கொண்டு உள்ள போகும். அதனால இந்த மாதிரி சொல்லி தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்ள முடியாது. இதெல்லாம் தவறான போதைகளாக காணப்படுகின்றன. நியாய தீர்ப்பு என்பது நிச்சயம். வேதவசனம் என்ன சொல்கிறது? ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்படும். அது மாற்றமே. மரணம் வந்தாச்சுன்னா அடுத்த நியாய தீர்ப்பு தான். வேற இடையில ஒண்ணும் வேற ஒண்ணும் கிடையாது. இது தேவனுடைய தீர்மானம். ஆகவே நியாய தீர்ப்பு உண்டு என்பதை மாற்ற முடியாதது. நீங்க வேணா உங்களை வேணா திருப்திப்படுத்திக்கலாம். அல்ல மற்றவருடைய போதனையை கேட்டு ஏமாந்து போக வேண்டாம். ஒரு நியாயத்தில் இருக்கிறது என்பதை மட்டும் நினைவிலை நிறுத்தி கொண்டவர்களாக நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வசனத்தை யார் இந்த நியாய தீர்ப்பு யாருக்கு? எங்களுக்கெல்லாம் கிடையாது. பாருங்க, தரிசனம் கொடுத்தது நான் ஒழுங்கா 4 நாள் வந்துருப்பாங்க. எங்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்குமா? நியாய தீர்ப்பு இருந்தா சரியாது. தரிசனம் கொடுத்து வந்தவங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டா இல்லையா? உண்டா? உண்டு. அது 4 நாள் வந்தா சேர்ந்தா, 2 நாள் வந்தா சேர்ந்தா, இல்ல பால் நேரம் எழுதிச்சு எழுதிச்சு போனா சேர்ந்தா, எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. இங்க என்ன சொல்லிருக்கு? இங்க முதலாவது என்ன வந்திருக்குது? முதல் பட்டியல முதல்ல நியாய தீர்ப்பு யாருக்கு வந்தா? விசுவாசி. சாதாரண கிறிஸ்தவங்களை பத்தி நான் பேசல. இப்போ இங்க என்ன சொல்லிருக்குது? விசுவாசிகளுக்கு. விசுவாசிகள் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர், மீட்கப்பட்டவர், பாவம் போக்கி கழுவப்பட்டவர், தேவனுடைய பிள்ளைகள். அவங்களுக்கு தான் நம்பர் 1 நியாய தீர்ப்பு. இங்க சொல்றார், நாம் எல்லாரும் எங்க நிக்கணும்? அவருடைய நியாயாசனத்தின் நியாய தீர்ப்பு நாள்ல அவர் முன்பா நிக்கணும். என்ன சொல்லியிருக்குது? நியாய தீர்ப்பு முதலாவது எங்க துவங்குதா? தேவனுடைய வீட்டில். தேவனை பற்றி அறியாதவங்களுக்கெல்லாம் முதல்ல நியாய தீர்ப்பு கிடையாது. அவங்களுக்கு கடைசி நாள் கொஞ்சம் காத்திருக்குன்னா அது வரைக்கும் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சுக்கீங்களா? ஆமா, அங்கதான் அந்த ஐஸ்வர்யவான் இருக்கிற இடத்துல கூட ஃப்ரெண்டு இருக்கான் ஏற்கனவே, அங்க இருக்கணும். பிறகுதான் திருப்பி நியாயத்துக்கு நேரடியாக நியாயம். இப்ப விசுவாசிகள் நிக்கணும். விசுவாசிகளுக்கு என்ன ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது? நான் மீட்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி உன் மனம் போல வாழ முடியுமா? வாழ முடியாது. அங்க கணக்கு கொடுத்தாலும் நம்ம அதோட விளக்கங்களை பின்னால். அப்ப விசுவாசிகளுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அடுத்தது தூதர்களுக்கும் உண்டா? தூதர்களுக்கு பூமிக்கு என்ன சம்பந்தம் ஐயா? தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறிவீர்களா? தூதர்களுக்கும் நியாய
இந்த வசனங்களை குறிச்சிருக்கீங்க, வீட்டில் பாருங்க. இப்ப தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்பார் என்று வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக பக்தி இல்லாதவர்கள், அவிசுவாசி. தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு உண்டு, தூதர்களுக்கு உண்டு, அவிசுவாசிகளுக்கு கேட்கவே வேண்டாமே, அவர்களுக்கும் உண்டு. பக்தி இல்லாதவர்களும் நியாயம் தீர்க்கப்படும் நாள் வரப்போகிறது. அதற்காகத்தான் இந்த உலகம் காத்துட்டு இருக்குது என்று பேதுரு அப்போஸ்தலன் அங்கே குறிப்பிடுகிறதாக நான் பார்க்கிறேன். 2 பேதுரு 3:7 பார்த்தோம்னா அப்படி சொல்லி, நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் இது காக்கப்பட்டிருக்கிறது உலகம். யாருக்காக? இந்த பக்தி இல்லாதவர்களுக்காக, அவிசுவாசிகளுக்காக. அடுத்ததுக்கு என்ன சொல்லிருக்குது? இன்னைக்கு நிறைய இதுக்கு குறவே இல்லை. தீர்க்கதரிசியின் பேர்ல கள்ள தீர்க்கதரிசிகளாக அலைகிற கூட்டம் நிறைய. கால் தடுக்கி விழுந்த இடமெல்லாம் கள்ள தீர்க்கதரிசி. இவங்களை பார்த்து கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க? கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. அப்ப ஆண்டவர், பரவாயில்லையே, இவ்வளவு பெரிய காரியங்களா செஞ்சிருக்கீங்க, அப்போ நியாயத்திற்கு உங்களை கொஞ்சம் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு போடுவாரா? அதுக்கு முன்னால ஒரு வார்த்தை போடுறாரு பாருங்க, அக்கிரம செய்யக்காரரே. ஆமா, சும்மா பிசாச ஓட்டிட்டா நீ பரிசுத்தவான் அர்த்தமா? தீர்க்கதரிசனம் சொல்லிட்டீங்கன்னா நீ பரிசுத்தவான் அர்த்தமா? அற்புதம் செய்யறவங்களெல்லாம் ஆண்டவருடைய ஆலோசனைப்படி செய்யறாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கூட்டம் அலம்போது. ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். இவங்களுக்கு இருக்குது, அவர் வேற ஒண்ணுமே சொல்ல, பரவாயில்லப்பா நல்ல காரியங்கள் தான் செஞ்சிருக்கிறீங்க, ஆனா வேற மோசமான கொஞ்சம் இருக்குது, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்து ஜட்மெண்ட் பார்த்து எழுதுறேன்னு சொல்லல. அக்கிரம செய்யக்காரன்னு சொல்ற. ஆகையினால ஆண்டவருடைய பேரை சொல்லி ஏமாத்துற கூட்டம் நிறைய இருக்குது. அவர்களை இனங்கள்ல கொண்டு கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி உங்களை ஏமாத்தின நம்பாரு. எச்சரிக்கையா யாருன்னு கொஞ்சம் பார்த்து. ஒரு ஆசாரியனுடைய பிள்ளைய 2 பேர் பிசாசை தோத்துனாங்க இல்லையா? யாரு? ஆமா. அவங்க என்ன சொல்றாங்க? பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தால சொல்றேன், பிசாசே போ. பிசாசு இவனோட குறைஞ்சாடா? அவன் என்ன சொல்றான்? பவுலையும் தெரியும் எனக்கு, இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியும் ஐயா. இதை சொல்றது நீ யாரியா? பிசாசு கேட்க விட்டுட்டுதா பிசாசு? அவன் மேல பாஞ்சி அவன் சட்டையெல்லாம் கிழிச்சு வைத்து ஓடுறான்னு ஓட வசனத்தை விட்டுலாம் ஓடி போயிட்டான். குறிப்பிடப்பட்டிருக்க வேதத்துல சொல்லி இருக்குது, பிசாசுக்கு எல்லாம் தெரியும். ஆகவே தேவனுடைய சமூகத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். அவர் என்ன நான் பிரசங்கிக்கிற இயேசு நாமத்தால சொன்னா கூட பரவாயில்ல, பேதுரு பிரசங்கிக்கிற இயேசு நாமம். இவனுக்கா இயேசு கிறிஸ்துக்கும் சம்பந்தமே இல்லையே. ஏலியின் பிள்ளைகளுக்கும் தேவனுக்கு சம்பந்தம் உண்டா? ஆசாரியன் பிள்ளைகளுக்கு உண்டா? 12 அவ்வளவு கோயில்ல வச்சு அநியாயம் ஆக்கிரம். அப்படித்தானே வேதவசனம் அதான் சொல்லுது. இன்னைக்கு நடக்குது, அப்படிதான் நடக்குது. ஆலயங்கள்ல ஊழியக்காரங்க பிள்ளைகள் போதகர் பிள்ளைகள் சொல்லிக்குவாங்க, இவங்களால தான் அந்த சபைகளையே அநியாயம் ஆட்டம் இருக்குது. நீங்க இல்லைன்னு சொன்ன நான் சொல்ல மாட்டேன். நியாய தீர்ப்புல நிக்கணும், தப்ப முடியாது. அது யாராக இருந்தாலும் பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறதா தப்ப முடியுமா? நியாய தீர்ப்புக்கு முடியாது. நியாய தீர்ப்புக்கு நிக்கணும். அடுத்தது பாவிகளுக்கு இது தெரிஞ்சதாங்க. பாவிகளுக்கு நியாய தீர்ப்பு, பாவத்தின் சம்பளம்
ஆமாம், அவ்வளவு. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லாரும் நரகத்திலே தள்ளப்படுவார். இதுல யாரும் மாற்று கருத்து இருக்காது இல்லையா? யாருக்கு மாற்று கருத்து இல்லை. அவங்களுக்கு நியாயத்திற்கு பாவிகளுக்கு உண்டு. நீங்க பாவியா இல்லையான்னு முதல்ல தீர்மானிச்சு இல்லையா? அதனால இந்த பட்டியல இருக்கிறோமா இல்லையான்னு ஒண்ணு பார்த்துங்க. பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கும் அது உண்டுங்க, அது நாங்க நம்புறோம். பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கும் உண்டு, அவங்களுக்கு நியாயத்திற்கு உண்டு இல்லையா? அதை நாங்க ஒத்துக்கிறோங்க. அதே நேரத்துல பிசாசுக்கு கீழ்பட்டு நடக்கிறவங்களுக்கு உண்டா இல்லையா? அந்த நியாயத்திற்கு நாம பார்க்க போறோம் பாருங்க. பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணின நித்திய அக்கினியில போ ஓடு, நீ அவள் தானே அப்படின்னு சொல்லி தோற்ற. சரி, அடுத்தது மரித்தோருக்கு நியாயத்திற்கு உண்டா? செத்து போயிட்டாங்க இல்லையா? அவங்க புண்ணியம் செய்ய செத்தவர்கள்லாம் கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான் அப்படின்னு கல்லறையில் எழுதி உள்ள மரிச்சவர் கர்த்தருக்குள்ள மரிச்சாரா? யார்கிட்ட கேட்டா தெரியும்? நம்ம கிறிஸ்தவ கல்லறை தோட்டத்துல ஒரு தோட்டத்திலேயாவது இவர் கர்த்தருக்குள்ளே மரிக்காதவன் எங்கே எழுதிட்டான்? அவன் குடிகாரனா இருந்தாலும் சொன்னான், கொலகாரனா இருந்தான், விபச்சாரியா இருந்தான். மரிக்கும் போது குருவானவர் ஐயா நல்ல அழகா சொன்னாங்க, இந்த பரிசுத்தவானுடைய ஆத்மா உம்மிடத்துல இருக்கிறதுக்காக நமக்கு. ஏன்னா அவரு அப்படி சொல்லலன்னா அவருக்கு முதல்ல கல்லர் அவரு இல்லையா விடுவாங்களா? அதனால அவருக்கு கடமையா அவர் செஞ்சிருவாங்க. இந்த சொந்தக்காரங்க அந்த கல்லுல பொறிச்சு வச்சு என்ன எழுதிடுவாங்க? கர்த்தருக்குள் மரிக்கிறவர் பாக்கியம், இவர் பாக்கியம். அந்த பாக்கியவானா இல்லையான்னு குருகாரங்கிட்ட கேட்டாதான் இது பொதுவாக எழுதிடுவாங்க. அப்ப செத்து போனா முடிஞ்சிட்டு நினைக்க வேண்டியதில்ல. மரித்தவருக்கு நியாயத்திற்கு உண்டா? உண்டு. செத்து போன அதோட எல்லாம் முடிஞ்சு நினைக்கிறது இல்ல. மரித்தவரெல்லாம் உயிரோடு அடைந்து அது கும்பாவிக்க போறாங்க. நியாயத்திற்கு உண்டு. அதன் விளக்கத்தை நம்ம பின்னால பார்ப்போம். அப்ப சுருங்க சொல்ல போனா யாரும் தப்பும். நியாயத்தீர்ப்பினுடைய தன்மைகள் வித்தியாசம் இருக்கிறது தவிர நியாயத்தீர்ப்புக்கு தப்பும். இப்போ இந்த நியாயத்தீர்ப்பை பற்றி பார்க்கும்போது அது இந்த நியாயத்தீர்ப்பு ஏன் அவசியம் போது நமக்கு அது சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் புரியறதுக்காக நான் இதுக்கு போட்டேன். நியாயத்தீர்ப்பு ஏன் அவசியம்னா தேவன் நீதி உள்ளவர், அதனால அந்த நீதி செய்தாகணும் இல்லையா? ஆனால் பாவம் செய்தா பாவத்துக்கு தண்டனை கொடுத்தாகணும். அதே போல பரிசுத்தமாக வாழுகிறவர்களுக்கு தங்களையே கர்த்தருக்காக அர்ப்பணித்து தியாகம் செய்து சேவை பண்ணக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கணும். அதுக்கு ஒரு நியாயத்தீர்ப்பு வேணும் இல்லையா? அதுக்கு வேணும். அந்த மாதிரி பட்டியலில் வருது. இதெல்லாம் அந்த வசனங்களை நான் பார்க்கணும். அந்த வசனம் என்ன சொல்லுது? இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அவனவனுக்கு அவனவனுக்கு அவனவன். நல்ல சரியா புரிஞ்சுக்கணும். இங்க உலகத்துல அடுத்தவங்களுக்கு பலன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த ஆளுக்கு இதுதான், அந்த ஆளுக்கு இவர் யோகியர் இதுக்கு ரெடியா இருக்கிறார். இவரும் பலன் உண்டுங்கிறத மறந்து போயிட்டார். இப்ப அடுத்தவங்க மேல குற்றம் காண்றதுலயே தான் இருக்கிறோமே தவிர நம்ம இடத்துல குற்றம் இருக்கா இல்லையான்னு யோசிச்சு பாக்குறது இல்ல. இதுதான் நடக்குது. இது நான் வெளியே உள்ளதை சொல்லல, கிறிஸ்தவ கூட்டங்களுக்குள்ளே சொல்ல. அந்த ஆள் இருக்கிறதுக்கு யாரையா போவோம்? போய் ரொம்ப இவரு யோக்கியம். என்ன சொல்லிருக்குது? அவனவனுக்கு அவனவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். வரப்போறார். ஏன் நியாயத்திற்கு கொடுக்க போறா? இப்ப பல்வேறு நியாயத்தீர்ப்புகளை பற்றி வேதத்தில் நான் பார்ப்போம். ஒன்று கிறிஸ்துவின் நியாயாசனம். ஒரே நேரத்தில் எல்லாத்துக்கும் நடக்கிறது இல்லை. அதனால இதை பிரிச்சு காட்டி சொல்ல. கிறிஸ்துவின் நியாயாசனம். அடுத்தது செம்மறியாடு வெள்ளாடு நியாயத்தீர்ப்பு. செம்மறியாட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் என்னத்துக்கு நியாயத்தீர்ப்பு? அது என்ன அஞ்சறி உள்ள மிருகமா? இது ஆறறி உள்ள மனிதர்களுக்கு தான் அதை மிருகமா வச்சு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான் வித்தியாசம். புரியுதா? அதை நம்ம அப்படிதான்ப்பா. அடுத்தது வெள்ளை சிங்காசன நியாயத்தை. அதுதான் கடைசி. 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு முடிக்கும் போது இதை சொல்லி முடிச்சோம். அடுத்தது
வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு அதுக்கு தயாராக இருங்கன்னு ஒரு எச்சரிப்போட முடிச்சு. இதனால இன்னைக்கு பார்க்கிறோம். இப்படி 3 வித கட்டங்களிலே நடைபெறக்கூடிய நியாய தீர்ப்பு. முதலாவது நியாய தீர்ப்பு யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அதை பார்த்தோம் இல்லையா? தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தான் முதல்ல தொடங்குது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு அங்கே கொடுக்கப்படக்கூடிய நியாய தீர்ப்பு. இது நியாய தீர்ப்பு என்று சொல்வதை விட ஒரு பரிசளிக்கும் ஒரு இடம் என்று சொல்றோம். அதுக்கு அந்த பீமா சீட்னு அதுக்கு ஒரு அந்த வார்த்தைக்கு பொருள் கொடுத்துருக்காங்க. இது என்னவா? இந்த ஒலிம்பிக் விளையாட்டுல விளையாடுறாங்க இல்லையா? விளையாடுறவங்க விளையாடி அது எல்லாருக்கும் பரிசு உண்டா? இல்ல. அது யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு பரிசு. அந்த பரிசளிக்கக்கூடிய அந்த பரிசு அந்த நீதிபதி ஜட்ஜ் அவர் இருக்கக்கூடிய சீட் அந்த சீட். அப்ப பரிசளிக்கக்கூடிய ஒரு நியாயாசனம். இது யாருக்கு? விசுவாசிகளுக்கு மட்டும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு. வேறு விதமாக சொல்ல போனா தேவன் தந்தை ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட சபை மக்களுக்கு, விசுவாசில எல்லாரும். என்னையா ரத்தத்தினால கழுவியாச்சு அப்புறம் என்னையா? அப்புறம் இருக்கிற தூக்கி கொடுத்துருக்க பிரைஸ் கொடுத்துருக்க வர்றவங்களுக்கு எல்லாம் பிரைஸ் கொடுத்துருக்க வேண்டியதானே? வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு இல்ல, உங்க இஷ்டப்படி வாழ்றதுக்கா இல்லையா? ஓட்டப்பந்தயம் ஓடியாச்சுன்னா சுத்தி ரவுண்ட் இருக்கும். இவரு அதுக்கு ஒரு ட்ராக் போட்டுருக்கிறோம். ஒருத்தன் கஷ்டப்பட்டு அவன் அந்த ட்ராக்கை சுத்தி ஓடுவான். அவன் இன்னொரு பார்த்த பைத்தியக்காரன் இருந்து குறுக்குழி தெரியாது, அவன் கிராஸ்ல ஏற வந்துட்டான்னு வச்சுங்க, வந்தாயிடுச்சு என்ன அங்கேயே கால் அடிச்சு கிளம்பு. ஓடலாமா? அவன் அவனுக்கு இடங்கல அடுத்தவனுக்கு இடங்க. இப்படி கிராஸ் பண்ற கிறிஸ்தவங்களா இருக்காங்க. மற்றவங்க ஓட்டத்தையும் கெடுத்து பரிசு சிலர் முறைப்படி யுத்தம் செய்யறது, முறைப்படி ஓடுறது. அதனாலதான் பவுல் போசன் என்ன சொல்றாரு? பந்தய சாலையில ஓடுறவங்க எல்லாம் ஓடுவாங்க, ஆனா ஒருவர் மாத்திரம் ஆமா பந்தய பொருளை பெறுவான், பரிசை பெறுவான். நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க, பரிசுகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அந்த பரிசை பெற்றுக்கொள்வதுக்கு ஓடுறான அவன் தன்னை எப்படி வச்சிருக்கிறானா? தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அதுக்கெல்லாம் பயிற்சி எடுத்து அதுக்கெல்லாம் கட்டுப்பாட்டோடு தன்னை உடலை வச்சுதான் ஓடுறான். அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்க அவன் அப்படி செய்யறான், அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு. நாம இது அழிவில்லாத கிரீடத்தை பெறக்கூடும். அப்ப நாம எப்படி இருக்கணும்? ஒரு தேவனுடைய பிள்ளை எவ்வளவு விதமாக வாழ வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை என்ன சொல்லிருக்குது? தன்னை குறித்து கணக்கு ஒப்புவிக்கிறது. கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகள், இப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் இது வருது. இப்ப எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளான முதல்ல உறுதிப்படுத்திங்க, அவங்களுக்கு தான் இது பொருத்தம். இல்லைன்னா நமக்கும் இருக்கு வாய்ப்பு இருக்கு, ஒன்றும் யோசிக்காது, நமக்கு இருக்குது, எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா? நமக்கு எந்த நியாயத்திற்குள் நிக்க போறோங்கிறத பார்த்து அப்ப தன்னை குறித்து தனக்கு கணக்கு ஒப்புவிப்பான். நீங்க இருந்துட்டு இங்க பிரசங்கத்தை கேட்டுட்டு பிரசங்கியார குறிச்சு கணக்கு எழுதுறவங்களா மார்க் பண்றாங்களா இல்லையா? ஏன்னா இவங்க தானே பரிசு கொடுக்க போறாங்க. பரவாயில்ல, முதல் நாளோட சரியில்லை, 2ஆம் நாள் மிரட்டிட்டாரே, அது கூட 2 மார்க். இப்படி பிரசங்கத்தை கேட்டு மார்க் போடுறவங்களா இருக்காங்க இல்லையா? இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுக்கா பேசுறதுன்னு இல்லை. இப்படி அடுத்தவர்களை குறித்து நாம கணக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தன்னை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தன்னை குறித்து கணக்கு ஒப்புவிப்பான் என்று அங்கே வேதவசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 14:12. அடுத்தது இருதயத்தின் யோசனைகள் வெளிப்படும். தேவனுடைய பிள்ளை ஒருவருக்கு ஒருவர் இருக்கிறீங்களே, ஒருத்தருக்கு விரோதமா என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்றதுல அதெல்லாம் எங்க வந்துடும்? நியாயத்திற்கு முன்னால வந்துடும். சபைக்கு முன்னால வரணும், இங்க இல்லையா வரும்? இங்க சபைக்கு முன்னால அவர் தப்பு பண்ணியாரு சொல்லிட்டு விட்டுருவாங்களா நம்மள? அவ்வளவு. ஆனால் இங்குள்ள பிரச்சனை இல்லை, இங்க உள்ளுக்குள்ளதான் நினைப்பார். வெளியே சொன்னா பயப்படுவார். அண்ணாச்சிக்கு எதிராக ஏதாவது பேசலாமா? அவ்வளவுதான், மற்றவங்க தொலைச்சிட மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே நாளை இருதயத்துல நீ என்ன யோசிக்கியோ அது
வேதாகமத்துல புஸ்தகங்கள் இருக்கு இல்லையா, ரெக்கார்ட் ஆகிட்டே. இப்ப நான் பேசுறதெல்லாம் இந்த இதுக்குள்ள ரெக்கார்ட் ஆகுது, அங்க பின்னால ரெக்கார்ட் ஆகுது. இதே மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளும் ஒவ்வொருவரை பற்றி உள்ள நிகழ்வுகளும் அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. இருதயத்தின் யோசனைகள் வெளிப்படும். மனுஷனுக்கு தெரியாது, நீ யோசிக்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனமும் நிறைய பொல்லாத சொல்லி அத்தனையும் புறப்பட்டு வரும். இது விசுவாசிகளுடைய இருதயத்தில் இருக்கா இல்லையா? இருக்கு. உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது? இந்த யோசனையில அங்க வந்து பாருங்க, வெளிப்படும். கிறிஸ்துவ நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்படும். அடுத்து வேலைப்பாடு வழியாகும். வேலைப்பாடு சோதிக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க இல்லையா, நெருப்பு சோதிக்கும். நெருப்பு சோதிச்சா அதுல அஸ்திபாரம் கிறிஸ்து தான். அதுல கட்டுறதுதான் எப்படி கட்டிருக்காங்கிறது தான் இப்ப கொஸ்டின். சிலர் எப்படி கட்டுவாங்க? வைக்கூரால கட்டுவாங்க, சிலர் புல்லால கட்டுவாங்க, சிலது நல்ல கல்லால கட்டுவாங்க, விலையேறப்பட்ட கல்லால கட்டுவாங்க. இது இந்த வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது சோதிக்கும், நியாய தீர்ப்பு நாள்ல சோதிக்கும். அதனால நெருப்பது சோதிக்க போறதில்லை. வேலைப்பாடு அங்க வந்துருவேன். எதற்கு உதாரணமா சொல்லப்பட்டிருக்கு? நெருப்பு வந்தாச்சுன்னா இது அழியக்கூடிய பொருள் என்ன? வைக்கோல் போ. பார்க்கறது பார்த்தாச்சுன்னா இவரா, இந்த ஊழியக்காரரா, இந்த சகோதரியா, இந்த சகோதரனா, எல்லா ஊழியப்பா அவரு பண்றாரு. பார்த்தாச்சுன்னு எப்படி தெரியும்? வைக்கோல் போ. இந்த ஊழியக்காரர் பேசுற கூட்டத்துல எத்தனா கண்ணுட்டு தூரம் எல்லாம் மக்கள் தான், மக்கள் தான். வைக்கோல் போ. அந்த லட்சக்கணக்கான கூடுற கூட்டம் எதுக்காக வந்திருக்கு? ஆசீர்வாதத்துக்காக மட்டுமல்ல, நீ காட்டுற மேஜிக்கா பார்க்க வந்துருக்கு. நீ ஊழியக்காரங்கள மேஜிக் நடத்த ஆரம்பிச்சாச்சு. வேதனையோட சொல்ல வேண்டும். இதுல பார்க்கறதுக்கு எப்படி தோணுது? வைக்கோல் போ. நிக்குமா? அக்கினி சாம்பலா போகும். ஆனா நீ நரகத்துக்கு போக மாட்ட. அது எப்படி இருக்கு? என்ன சொல்றாரு? அழகா சொல்றாரு இல்லையா, நீ கட்டினது வெந்து போனா நீ செய்த வேலையெல்லாம் நஷ்டம். ஐயா, உனக்கு பலன் உண்டா? பலன் கிடையாது. ஆனா நீயோ உன்னையோ ரட்சித்து ஆத்மாவை மட்டும் காப்பாற்றும். அப்ப இந்த உலகத்திலே நீ கர்த்தருக்காக செய்ய என்று சொன்ன அத்தனை வேலைகளும் நஷ்டப்பட்டு ஜீரோ பலன். 100 மார்க் கொடுக்கணும்னு நினைச்சுதான் உனக்கு ஆண்டவர் எல்லாம் செய்ய சொன்னாரு. கடைசியில் பார்த்தாச்சுன்னா அந்த ஒண்ணு அடிச்சிட்டாரு. ஆமா, 2 பெரிய முட்டையை கொடுத்து போ. நியாயத்திற்கு அதான் இன்னைக்கு பெருசு பிரமாண்டமாக வேலை செய்யறாரு நினைக்கிறதுல அன்னைக்கு நடக்கும் போது நியாயத்திற்கு வெளியாகும், வேலைப்பாடு வெளியாகும். ஆனால் ஆண்டவருக்காக நீ எவ்விதமாக வாழுகிறாய், எவ்விதமாக அவருடைய பணியை நிறைவேற்றுகிறாய் என்பதை குறித்து ஜாக்கிரதையா. கிரியைக்கு தகுந்தவா. அடுத்தது தாளந்துக்கு பயன்படுத்திய கணக்கு இல்லையா, அந்த வருது இல்லையா, 5 தாளந்து கொடுக்குறாரு, 2 தாளந்து கொடுக்குறாரு, 1 தாளந்து கொடுக்குறாரு இல்லையா. இதுக்கு பலம் கொடுக்குறாரு. 5 தாளந்து கொடுத்தவங்க அவங்க சொல்றாங்க, நாங்க இன்னும் கொஞ்சம் அள்ளி தயார் பண்ணிருக்கோம், 10 ஆயிட்டோம். அடுத்த 2 3 ரூபாய் நான் 4 ஆயிட்டேன்னு சொல்றாங்க. இப்படி கணக்கு கொடுக்கும் பொழுது அதற்கு தகுந்த பலன் உள்ள போச்சு வச்சாங்க. அவனுக்கு அவன் சீன்லயே வரமாட்டான், அவன் வந்து நியாயத்திற்கு வரமாட்டான். அவனுக்கு 3வது நியாயத்திற்கு போகணும். அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாரு போல புதைக்கிறவனுக்கு. கொஞ்ச நாளா ரொம்ப ஞானமா செஞ்சான் இல்லையா. பலன் உண்டு. தாளந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்காரு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்காரு. சரியா பயன்படுத்துறோமா இல்லையான்னு யோசிச்சு. ஏன்னா அதுக்கு பலன் உண்டு. கிறிஸ்துவ நியாயாசனத்துக்கு முன்பாக பலன் உண்டு. ஆண்டவரே சொல்ற வீணான வார்த்தை, பேசக்கூடிய வார்த்தைக்கு கூட சும்மா வாய் வந்து எல்லாம் பேசிட்டு போயிடாது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணும்னு யோசி. வீண் வார்த்தைகளை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அடுத்தது உக்ரான கணக்கு. உனக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்கோ அந்த பொறுப்புக்குள்ள கணக்கு கொடுக்கணும். இந்த உலகத்திலே வாழும் போது கர்த்தருடைய பணியை செய்வதற்கு உனக்கு ஒரு உக்ரான பொறுப்பு கொடுத்திருக்கு. அது ஒரு சின்ன பொறுப்பாக கூட இருக்கலாம். தேவனுடைய சபையில ஒரு மணி அடிக்கக்கூடிய வேலையாக கூட இருக்கலாம்.
அது உனக்கு கொடுக்கக்கூடிய உக்கரான பொறுப்பு. நீ 9 மணிக்கு கோயில ஆராதனை அடிக்கணும்னு சொன்னா ஆரம்பிக்கணும்னு சொன்னா நீ 9:10 தான் உள்ள கதவு திறந்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். ஆனால் யாராவது மணி அடிக்கிறவங்க கோவிச்சுக்காரு. இப்படி தேவனுடைய பணியை செய்யக்கூடியவங்க கூட்டத்துக்கு 6:30 மணிக்கு ஆரம்பம்னு சொன்னா 7:30 மணி வரைக்கும் வரமா இல்லையா? உனக்கு கொடுத்த உக்கரான பொறுப்பு என்ன? பள்ளிக்கூடத்துக்கு 10 மணிக்கு மணி அடிக்கணும்னு சொன்னா 10 மணிக்கு மணி அடிச்சு அதுக்குள்ள உள்ள போகணும். பரவாயில்ல, நான் 5 நிமிஷம் லேட் உள்ள விடுவோமா? அது டீச்சரா இருந்தாங்க, நான் விடுவேன். இது உலகத்திலேயே நியாயம். தேவனுடைய சமூகத்துல உனக்கு கொடுக்கப்பட்ட உக்கரான உத்தியோகம், தேவனுடைய சபையிலே உனக்கு கொடுக்கப்பட்ட உக்கரான உத்தியோகம் உண்டு. தேவனுடைய மந்தைய மேப்பிலே உனக்கு கொடுக்கப்பட்ட உக்கரான உத்தியோகம் உண்டு. அந்த உத்தியோகத்தை எப்படி நிறைவேற்றீங்க? அவங்க தான் சும்மா உட்காந்துங்க, நான் மட்டுமா செய்யணும், நானே இருந்துக்க போ. பலம் யாருக்கு? அவனுக்கு இல்லைன்னா உனக்கு இல்லை இல்லையா? இதுதான் நடக்கும். அடுத்ததாக இந்த பலன்களை பத்தி எல்லாம் சொல்லிருக்கா. இன்னும் 3 நியாயஸ்தானம் இருக்கு பாருங்க. ஒன்னும் என்ன முடிக்கல. இப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கிரீடங்களை பற்றி சொல்லுது. பலன்கள் தான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தண்டனை கிடைக்கும், ஆனால் பலன் கிடைக்கும். பலன் கிடைக்காதவர்கள் 100 மார்க் வாங்கினவங்களுக்கு பிரைஸ் கொடுப்பாங்க. 0 மார்க் வாங்கினவங்க பிரைஸ் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அவங்க எப்படிப்பா? பரவாயில்ல, அது 100ல 2 0 இருக்குடா, 100லயும் எனக்கு 1 0 அப்படி சொல்லி தேர்த்திக்க முடியுமா? வெட்கப்பட வேண்டியிருக்கும், துக்கப்பட வேண்டியிருக்கும். இங்க அழிவில்லாத கிரீடம்னா கிரீடம் செஞ்சு வச்சிருப்பாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அது பரலோக ராஜ்யத்திலே தேவனுடைய ராஜ்யவர்களே 1000 வருஷ அரசாட்சியில தேவனுடைய அரசாட்சியில அந்த 1000 வருஷாட்சியில நாம கர்த்தருக்காக எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகள், அவங்களுக்கு ஒவ்வொரு கிரேடு தகுந்தபடி போஸ்ட். புரியுதா? ஆமா, போஸ்ட் அங்க காத்திருக்கு. 1000 வருஷாட்சிக்கு உள்ளே போகலன்னா போஸ்ட் எங்க வரும்போது? ஆமா, எலக்ட்ரிக் போஸ்ட் தான். வேலையெல்லாம் காலியா இருக்கு, காப்பீங்க இருந்தா அதை புடிச்சுக்கணும். அழிவில்லாத கிரீடம் யாருக்கு? இச்சை அடக்கம் உள்ளவர்களுக்கு. பந்தய ஓட்டத்தில் இச்சை அடக்கத்தோடு ஓடுகிறாங்களே அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கிரீடம். தேவனுக்காக நம்முடைய சரீரங்களை அவருக்கு அர்ப்பணித்து, சரீரத்தை ஒடுக்கி கர்த்தருக்காக நாம் அர்ப்பணித்து வாழும்போது இந்த ஒரு கிரீடம் நமக்கு கிடைக்கிறது. அடுத்ததாக மகிழ்ச்சியின் கிரீடம். மகிழ்ச்சியின் கிரீடம் யாருக்கு? சோல் வின்னர்ஸ் கிரவுன். ஆத்துமாதாயம் செய்யறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம். அதான் பவுல் சொல்றார், அந்த நாள்ல ஆண்டவருடைய சமூகத்துல எங்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடமாக இருப்பவர் யார்? நீங்க தானே. அந்த சபையார பார்த்து நீங்க தான் ஆத்மாதாயம் பண்ணிருக்கீங்களா? இருந்தால் எங்களுக்கு அந்த நாம் ஆதாயப்படுத்தின ஆத்மாக்கள் நமக்கு மகிழ்ச்சியின் கிரீடமாக அங்கே காணப்படுவார்கள். அடுத்தது நீதியின் கிரீடம். நீதியின் கிரீடம் யாருக்கு? நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்து கொண்டவர்களுக்கு. இது வாட்சர்ஸ் கிரவுன், காத்து கொண்டவர்களுக்குள்ள ஒரு கிரீடம். அடுத்தது ஜீவ கிரீடம். யாருக்கு? சோதனையை சகிப்பவர்களுக்கு. இது சஃபரர்ஸ் கிரவுன் என்று சொல்றாங்க. தேவனுக்காக நாம் பாடலை சகித்தால் அந்த கிரீடம் இருக்குது, ஜீவ கிரீடம் நமக்கு கொடுக்கப்படும். அடுத்தது வாடாத கிரீடம். இது ஒரு குறிப்பிட்ட ஆளுகள் தான். யாருக்கு? மந்தையை மேய்க்கிறவர்களுக்கு. யாருக்கு? ஆமா, பாஸ்டர்ஸ். பாஸ்டர்ஸ்னா வெறும் பாஸ்டர்ஸ் நினைச்சாங்க, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு எல்லாருக்கும். தேவன் சபையை வச்சு மந்தையை மேய்க்கிறாங்க இல்லையா? அதுல மந்தையில பாஸ்டரா இருந்தாலும் சரிதான், டீக்கனா இருந்தாலும் சரிதான். உங்க டீக்கனுக்கு என்ன சொல்லுவாங்க? டீக்கனுக்கு என்ன சொல்லுவாங்க? உதவி ஊழியர். சபை கமிட்டில உள்ளவங்களுக்கு சபைக்கு ஒரு குழு இருப்பாங்களே, மூப்பர் தானா? மூப்பர். ஆமா, அவங்க எல்லாம் சபையை நடத்துறவங்க இல்லையா? அந்த மந்தையை மேய்க்கிறவங்க. இந்த மந்தையை மேய்க்கிறவங்க கொடுக்கப்படக்கூடிய கிரீடம் தான் வாடாத கிரீடம். மந்தை
மேய்ப்பவர்களுக்கு. இந்த மந்தையை மேய்க்கிறீங்களா மந்தையை சாப்பிடுறீங்களான்னு யோசிச்சு. இன்னைக்கு மேய்க்கிறதெல்லாம் விட்டுட்டு தங்களையே மேய்த்துக் கொள்ளுகிற மந்தையை மேய்ப்பவர்களுடைய எண்ணிக்கை நிறைய. கிரீடம் கிடைக்குமா? கிடைக்கணும்னா பாரு. ரெண்டாவது நியாயத்தீர்ப்பு, செம்மறியாடு வெள்ளாடு நியாயத்தீர்ப்பு, ரெண்டுக்கு தான் வந்திருக்கு. எனக்கு டைம் முடிய போகும். நீங்க காட்டுறதுக்காக ஆண்டவர் பட ரீதியாக சொல்றார். இந்த நியாயத்தீர்ப்பு எப்ப நடக்க போகுது? மகாபத்திரவ காலத்துக்கு பின்னால 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்னால, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டது பகுதி. இது யாருக்கு இந்த நியாய தீர்ப்பு? புறஜாதியார். இந்த மகாபத்திரவ காலத்துல கொஞ்சம் புறஜாதியாரெல்லாம் அந்தி கிறிஸ்துவை சேவிக்க மாட்டார். இந்த உபத்திரவ காலத்திலே மரணத்துக்கு தப்பியவர், உபத்திரவ காலத்திலே உயிரோடு தப்பிய புறஜாதியார். இவர்கள் அந்தி கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட்டவர்கள், அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை தரித்திரார்கள். 666 அவங்க பொறிக்க மாட்டாங்க. அவனுடைய அரசாங்கத்துக்கு எதிர்த்து நின்றவர். மிருகத்தின் முத்திரையை தரித்திராரோ, 666க்கு உடன்படாதோ. ஆனா அவங்க யாரு? அவிசுவாசி. தேவனை அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்காத சன்மார்க்கர் என்று சொல்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் தன்னுடைய வாழ்க்கையிலே சன்மார்களாக வாழ்ந்தவர்கள். இவர்களுக்காக நியாயம். இந்த நியாயத்தின்படி என்ன நடக்கும் பாருங்க. இவர்களை பார்த்து யாரும் சொல்லி, உபத்திரவ காலத்தில் உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு உதவியவர்கள். ஆண்டவர் ஒரு பக்கம் செம்மறியாட்டை நடத்துறார், வலது பக்கம், இடது பக்கம் வெள்ளாடுகள் நடத்துறார். வலது பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, எங்க வாங்க, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்துக்குள்ள. அந்த ராஜ்யம் பரலோக ராஜ்யத்தை குறிக்கல, நல்லா ஞாபகம். இவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்தவர் அல்ல, சன்மார்க்கமாக வாழ்ந்தவர். இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளை, உபத்திரவ காலத்துல பாடுபடக்கூடிய யூதர்கள், உடன்படிக்கையின் புத்திரருக்கு உதவியவர்கள். இந்த அந்தி கிறிஸ்து கள்ளத்திற்கு இந்த யூதர்களை எல்லாம் அவர்கள் கொன்று குவித்து சிதறடிக்கும் பொழுது அப்படி அங்கங்கே உலகத்தினுடைய பல பகுதியில ஓடுறாங்க. ஓடி அங்கே ஒழிக்கும் போது அவர்களுக்கு ஆதரவு அளித்தவர்கள். அவங்க ஓடும் போது வாங்கன்னு சொல்லி உள்ள ஒழிச்சு வச்சிருப்பாங்க. அவங்க பசியா இருக்கும் போது அவங்க பசி உணவு கொடுத்திருப்பாங்க. அவங்க தாகமா இருக்கும் போது தாகத்துக்கு கொடுத்தவர்கள். அந்நியனா இருந்தேன், என்னை உபசரித்தீர்கள், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் சொல்றாரு இல்லையா, இந்த பட்டியலில் செய்த காரியங்களை எல்லாம் செய்தவர். இவங்க இதை வச்சுக்கிட்டு தான் இப்ப என்ன சொல்றது, ஏழைகளுக்கு வரிசையா ஞாயிற்றுக்கிழமை கோயில்ல முன்னால வச்சாச்சுன்னா வரிசையா இருப்பாங்களா, இவங்களுக்கெல்லாம் சில்லறை மாத்திட்டே வருவாங்க வரிசையா போட்டுட்டு போயிட்டு. இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ இது அதான் ஏழைகளுக்கு கொடுக்கூடாதுன்னு நான் சொல்லல, அந்த அர்த்தம் இது இல்ல. மிகவும் சிறியவரான என்னுடைய சகோதரராகிய இவர்களுக்கு எதை செய்யுது? பிச்சைக்காரங்களா சகோதரர்? பிச்சைக்காரன் சாதாரண சொல்லிட முடியாது, அதுல கோடீஸ்வரன் உட்காந்துருக்கான், வட்டிக்கு கொடுக்குற பிச்சைக்காரன் நிறைய இருக்கான். ஹோட்டல் பெரிய பெரிய ஹோட்டலா வச்சிருக்கான், இருக்குது எடுக்குது அதெல்லாம் இருக்குது. ஆனா இவங்க சகோதரர் கிடையாது. ஏழைகளுக்கு கொடுக்கணும், பிச்சைக்காரர்களுக்கு கொடுக்கணும், அதுல ஆசீர்வாதம் தான். அதை பத்தி இங்க சொல்லல. இது தேவனுடைய உடன்படிக்கையின் புத்திரர் இந்த உபத்திரவ காலத்தில் சிதறி ஓடி உயிருக்காக ஓடுகிறார்களே அவர்களுக்கு ஆதரவு. இவங்க சொல்றாங்க, ஆண்டவரே எப்போ வாக்க நாங்க உங்களுக்கு பசி உள்ளவராக கண்டோம், எப்போ உங்க தாகம் உள்ளவராக கண்டோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. எப்போ நாங்க உங்களை நீங்க காவல் இருந்தீங்க, வியாதியில இருந்து பார்க்க சொல்றோம். மிகவும் சிறியவரான என்னுடைய சகோதரரான இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள். அப்போ ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவருடைய
பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன உதவி செய்தாலும் அதற்கு பலன் உண்டு. அதனால இவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாப்பா. என்ன ஆசீர்வாதம்? இது அவங்க என்னென்ன செய்தார்களுக்குள்ள விளக்குங்கள். வியாதியில் விசாரித்தவர்கள், காவலில் பார்க்க வந்தவர்கள், இவர்களுக்கு பலன் என்ன? இந்த 1000 வருஷ இந்த உபத்திரவ காலத்துல இவங்களும் உயிருக்காக போராடி தப்பிச்சவங்களும். ஏன்னா அவன் அந்தி கிறிஸ்தனுடைய ஆட்சிக்கு எதிர்த்து நின்றவன், அவனை முத்திரை பொறிக்காதவன். அவர்கள் இதில் மீந்திருந்தபடினால, தேவனுடைய ஜனங்களுக்கு உதவி செய்தபடினால 1000 வருஷ சாட்சி ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிங்களா? இந்த ராஜ்யத்துக்குள்ள, ஆண்டவருடைய இந்த பூலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க இவர்களுக்கு பாக்கியம். ஆனா அவர்கள் இன்னும் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு, கொர்நேலியுவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது இல்லையா? அவன் தான தர்மம் எல்லாம் செய்து அந்த தான தர்மம் அவருடைய சமூகத்தில் நினைவூட்டப்பட்டதுல்லவா? அந்த தான தர்மத்தின் மூலமாக அவன் ரட்சிக்கப்பட்டானா? இல்ல. தான தர்மம் செய்த நிமித்தமாக ஆண்டவர் ஒரு ஊழியக்காரன் அனுப்பி கொடுக்கிறார். வசனத்தை சொல்றது நம்மை பற்றி அறிவிப்பதற்கு. அதே போல இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. 1000 வருஷ சாட்சிக்குள்ள போனா நேரே ஆண்டவர் சந்திக்கலாமா இல்லையா? அப்போது அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று ஒரு கூட ஒரு சொல்லுங்க. அப்பவும் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலன்னா அடுத்த நெக்ஸ்ட் நியாயம். இதுல எஸ்கேப் ஆயாச்சு. அடுத்த நியாயத்திற்கு காத்திருக்கும். அதைத்தான் இது இங்கே குறித்திருக்குதுப்பா. கிறிஸ்துவை விசுவாசிக்க மேலும் ஒரு வாய்ப்பு. ஆட்சியின் நன்மைகளை அனுபவிக்கலாம். அடுத்ததாக வெள்ளாடுகள் நேர ஆப்போசிட். இவங்களும் இந்த உபத்திரவ காலத்தில் அங்கேயே ஓடிட்டு தெரிஞ்சவங்க தான். ஆனா இந்த ஓடி திரியக்கூடிய, ஒளிந்து ஓடக்கூடிய உயிருக்காக ஓடிக்கொண்டிருக்காங்களே, இவங்களை கண்டுக்கவே இல்லை. தேவனுடைய உடன்படிக்கை புத்தருக்கு உதவாதோ? ஆகினால்தான் சொல்றாங்க, சபிக்கப்பட்டவர்களே எங்க பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அக்கினிக்கு போ, நித்திய அக்கினிக்கு போகும். அவங்களுக்கு அப்பவே ஜட்ஜ்மென்ட் கொடுத்தாச்சு. ஒன்று விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒன்று, இன்னொன்று தேவனுடைய பிள்ளைகளை அவர்களுக்கு உதவாதவர்கள். ஆகினால அவர்களுக்கு அந்த தண்டனை கிடைக்கிறது என்று நாம் பார்த்தோம். இவர்களுக்கு விளைவு நித்திய அக்கினி. அவளை பார்த்து என்ன சொன்னார்? சபிக்கப்பட்டவர்களே என்றார். என்று சமூகத்தை விட்டு ஓடுங்கிறார். தேவ பிரசனத்தை இழந்து விட்டார். விசுவாசுக்குரிய தண்டனை கிடைத்தது. அடுத்த சிங்காசன, வெள்ளை சிங்காசன நியாயத்து. இதுதான் நம்ம முக்கியமான நியாயத்து. இதை பற்றி ரொம்ப சுருக்கமா சொல்ல முடியும், நேரம். இந்த நியாயத்திற்கு, இந்த 2 நியாயத்திற்கும் எஸ்கேப் ஆகி வர்றவங்க இதுல மாட்டாங்க. இந்த நியாயத்திற்கு யாருக்குன்னு சொன்னா மரித்தவர்களுக்காக. எப்ப இருந்து மரித்தவர்களுக்காக? ஆதாம் முதல் 1000 வருஷ அரசாட்சி கடைசி வரைக்கும் உலகிலே உயிர் விடுறாங்க இல்லையா? அத்தனை மரித்தோர்ல ஒரு குறிப்பிட்ட பகுதி அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எப்போ எடுத்துக்கொள்ளப்படுவார்? எப்போ? ஆண்டவருடைய வருகையின் போது, ரகசிய வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படுவார்களா இல்லையா? அவங்கதான் எடுத்துக்கொள்ளப்பட்டவர். அதே போல உபத்திரவ காலத்திலே இரத்த சாட்சிகளா மரித்து போனவர்கள் அவர்களும் உயிரோடு எடுக்கப்படுவார். இவர்களை தவிர மரணம் அடைந்த அத்தனை பேரும் வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு முன்பதாக அங்க நிற்கணும். அங்க புஸ்தகங்கள் எல்லாம் திறக்கப்படும். அங்க புஸ்தகங்கள் இருக்கிறபடி எல்லாம் வாசிக்கப்படும். இதுல மரித்து போன அத்தனை பேரும் அங்க நிக்கணும். மரித்து போன அவிசுவாசிகள், விசுவாசிகள் அங்க நிக்க மாட்டோம். அவங்களுக்கு எல்லாம் முன்னாலே நியாயத்திற்கு முடிஞ்சு. சமுத்திரத்துல போய் சேர்த்திருந்தாலும் சரிதான். சமுத்திரம் தண்ணீர் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. கடலுக்கடியில போய் சேர்த்திருந்தாலும் சரிதான். சமுத்திரம் தூக்கி கொடுத்துரும். மரணமும் பாதாளமும் தூக்கி கொடுத்துரும். தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. எல்லாரும் மரித்தோர் ஆகிய சிறியோர் பெரியோர் எல்லாம் அங்க நிக்கணும். சுனாமியில செத்து போனாங்க இல்லையா? எத்தனை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கடலுக்குள்ள. இவங்க எல்லாம் எங்க வந்து நிற்பாங்க? ஆமா, ஒருவேளை சுனாமியிலே மரித்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தால் அவங்க ஏற்கனவே உயிரோடு எழுந்தாங்க போயிருப்பாங்க.
கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த மாதிரி கடவுளுக்குள்ள மாட்டிட்டாங்கன்னா செத்து போறாங்கன்னா எப்போ வரலாம்? வெள்ளை சிங்காசன நேரத்துக்குள்ள வரலாம். ஜாக்கிரதை. நிக்கணும், ஒண்ணு மறைஞ்சு ஒண்ணு போக முடியாது, தப்ப முடியாது. பாருங்க, சுனாமியிலே ஆகப்பட்டவருடைய அந்த உடல்களை இங்கே ஒரு படமா போகுது. அடுத்தது கள்ளத்தோட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க மரணமும் பாதாளமும் தங்களுடைய மரித்தோரை ஒப்புவித்தன. இங்க பாருங்க, இந்த இவங்கெல்லாம் நிக்கிறாங்க இல்லையா, இவங்க மேல் குற்றம் சாட்டுறதுக்கு ரெடியா சாட்சி சொல்றது கொஞ்சம் ஆள்கள் யாரு வராங்களா? நினிவேல மனம் திரும்பியவர்கள், நினிவேல மனம் திரும்பியவர்களாய் எழுந்து நின்று இவர்கள் மீது குற்றம் சாட்டுவார்கள். இப்ப எழுந்து நிக்கிற, இப்போ உயிரோட வந்து நிக்கிறாங்க இல்லையா, இவர்கள் மீது குற்றம் சாட்டுவார்கள். சாட்சியோட அங்க நிரூபிக்கப்பட போகிறது. இது நினிவே மக்களுக்கு அந்த யோனா கொடுத்த எச்சரிப்பு. அதே போல சேபாவின் ராஜஸ்ரீ சாலோமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தார். அவள் ஆண்டவரை அறிந்து கொண்டாள். அவ அன்னைக்கு வந்து சொல்லுவா சாட்சி, இவங்களுக்கு எதிராக, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாததற்கு எதிராக வந்து சாட்சி பகிர்வாள். அப்ப புஸ்தகத்துல என்ன எழுதியிருக்குதோ அவைகளின்படி தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தகுந்ததாக நியாயத்தை படைந்தார்கள். அவருடைய கிரியை எப்படிப்பட்டதா இருக்கும்? அக்கினி கடலுக்கு போகக்கூடிய ஒரு நிலைதான். புத்தகங்கள் திறக்கப்பட்டன சொன்ன இல்லையா, எல்லாருடைய ஜாதகமும் உங்க கையில, நம்ம எங்கேயோ கூட கேட்கணும், அங்க இருந்து பரவாயில்ல. நீங்க யார்கிட்ட பண்ணிட்டு இருக்கீங்களோ அவனுக்கு ஜாதகம் அவனுக்கு தெரியாது, நம்ம ஜாதகங்கள் அங்க எழுதினாரு ஆண்டவர். அங்க இருக்கடா புஸ்தகங்கள் திறக்கப்படும் நியாய தீர்ப்பு நாள்ல. அங்க ஜீவ புஸ்தகம் ஒரு புஸ்தகம் திறக்குமா, அந்த புஸ்தகத்துல யார் பேர் இல்லையோ அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்னதாக நிக்கிறவர்கள் ஒருத்தரும் தப்ப முடியாது. எல்லாருக்கும் எங்கதான் போடும், அவங்களுக்கு காட்டு வர புஸ்தகத்துல எழுதிருக்க காட்டி, ஓ எங்க போனோம், அக்கினி கடல்ல தள்ளப்பட்டா தள்ளப்படுவார்கள். நீங்க தள்ளப்பட போறீங்களான்னு ஜாக்கிரதையா இருக்கணும், பார்க்கணும் இல்லையா. யார் யார் தள்ளப்படுவார்களுக்கு ஒரு பட்டியல் கொடுத்துருப்பாங்க. இது நல்லா நாங்க பார்த்துக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் இந்த பட்டியலுக்குள்ள இருந்தீங்கன்னு சொன்னா அக்கினி கடல் தான். பயப்படுகிறவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள பயப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், அவரை அறிக்கையிட பயப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்கள். பயந்துட்டு இருக்கீங்களா? அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்களோ, பயப்பட்டா அங்க போயிட வேண்டியதா. அடுத்ததாக அவிசுவாசிகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள். யாரா இருந்தாலும் கடவுள் இல்லைன்னு சொல்றோம், இல்ல கடவுள் உண்டுன்னு சொன்னாலும் ஆண்டவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டா இந்த பட்டியல் தான். அருவருப்பானவர்கள், அருவருப்பான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், சோதோம் குமாரனுடைய பாவத்தை செய்து கொண்டிருக்க மக்களுடைய எண்ணிக்கை பெருகி கொண்டிருக்கிறது. என்ன பாவம் முடிவு அக்கினி கடல்தான். அப்போ நியாய தீர்ப்பு கிடைக்க போகிறது. கொலைபாதகர் மத்த ரோட்ல வெட்டி சாகிறவங்க மட்டும் இல்ல, ஊழியக்காரர்கள் கொலை பண்றவங்க இருக்கிறவங்க இல்லையா, தேவனுடைய பிள்ளைகள் கொலை பண்றவங்களா இருக்காங்க இல்லையா. அப்ப எல்லாரும் இந்த கொலைகார பட்டியல வந்துருவாங்க. தங்களை தாங்களே கொலைகள் செய்து கொள்றவங்க இருக்காங்க இல்லையா. ஆமா, தற்கொலை செய்தாலும் அவ்வளவுதான், கொலை செய்யறது கொலை உரிமை, அவ்வளவுதான். அக்கினி கடல் தான். விபச்சாரக்காரர் கேட்க வேண்டியது அவசியம் இல்லை. அருவருப்பான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் ஒருத்தரும் தப்ப முடியாது. கிறிஸ்தவன் பேர் வச்சுக்கிட்டு இந்த பாவ செயலில் ஈடுபட்டாலும் சரிதான், உன்னை காப்பாற்றும். அது பாதிரியாரா ஒழுக்கக்கேடு நிறைந்த ஒரு கிறிஸ்தவ சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதை மறந்து போகும். நீங்க எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அக்கினி கடல் ரெடியா. அடுத்த சூனியக்காரர் பிசாச வச்சுட்டு சித்து வேலையெல்லாம் காட்டுறாங்க இல்லையா. இன்னைக்கு நிறைய பேர் சித்து வேலை காட்டுறது எதை வச்சு காட்டுறாங்க தெரியும் இல்லையா. இதுதான் பிசாசுடைய எதை வச்சுதான் பேரை மட்டும் கிறிஸ்தவ பேரை சொல்லிக்கிறோம். அதனாலதான் என்ன சொல்றாரு, அக்கிரம செய்யக்காரரு பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவும் வைக்கப்பட்ட அந்த அக்கினி கடல் தான். அடுத்து விக்கிரக ஆராதனைக்காரனா கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களா விக்கிரக ஆராதனைக்காரன் நினைச்சுட்டு இருக்கீங்களா?
இன்னைக்கு விக்கிரக ஆராதனை மற்றவர்களை விட கிறிஸ்தவங்க தான் அதிகம். சிலருக்கு அவங்க பெற்றோர் விற்கிறோம், சிலருக்கு பிள்ளைகள் விற்கிறோம், சிலருக்கு கணவன் விற்கிறோம், சிலருக்கு மனைவி விற்கிறோம், கடவுள் இவரெல்லாம் போயாச்சு. சிலுவை போடாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? போடாதவங்க தானே. போடாதவங்க தானே. போட்டாலும் தான் போடாத ஒண்ணும் இல்லை. ஆனா அதை வணங்காம இருந்தா சட்டா இல்லையா? இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா மதத்தினுடைய சின்னமே சிலுவை எங்கள் சின்னம். அங்கதான் சின்னம் இல்லை, இங்க ஒரு பெரிய சிலுவை போட்டு பார்த்து அவர் இப்படி நடந்தாருன்னா அவர் காணும். சிலுவை போடக்கூடாது நடக்குது. நீ வச்சுக்கோ. அங்க ஒரு இடத்துல படத்திலே மாட்டி வச்சு சிலுவையை மாட்டி வச்சு அங்க ஒரு பூவையும் வச்சு அங்க ரத்தம் போயிற மாதிரி சொட்டையும் வச்சு கிறிஸ்தவ வீடுகள் இருக்கா இல்லையா? ஒரு படம் வச்சிருக்கீங்களா? ஏசுநாதர் படம் வச்சிருக்கீங்களா? நீ விக்கிரக ஆராதனை பண்ற? ஏசு கிறிஸ்துவுக்கு பொம்மை செஞ்சு வச்சிருக்கியா? மரியாதைக்கு பொம்மை செஞ்சு வச்சிருக்கியா? தூதனுக்கு பொம்மை செஞ்சு வச்சிருக்கியா? தூதனுடைய படத்தை மாட்டி வச்சிருக்கியா? மாலை போட்டு வச்சிருக்கியா? நீ விக்கிரக ஆராதனை செய்யற. சிலருக்கு பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்துல பெரிய பெரிய தலைவர்களா இருக்கிறவர்களுக்கு ஆராதனையே இதுதான், விக்கிரக ஆராதனை. என்ன விக்கிரக ஆராதனை? பொருளாசையாகிய விக்கிரகம். உனக்கு என்னையா கிடைக்கும்? என்ன சொல்லிருக்கு? அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல் தான். நான் சொல்லுங்க, வசனம் சொல்லிட்டு பாருங்க. என்ன விக்கிரக ஆராதனை பண்றேங்கிறத முதல்ல யோசிச்சு பார்த்து. நீ நான் மத்தவங்க தான் பண்றாங்க. சிலர் போகும்போது இந்த ஜப சுப செய்தி சாலையை தாண்டி போகும்போதே சிலர் சொல்றாங்க கையெல்லாம் ரொம்ப ஸ்பீடா. இல்ல கிறிஸ்தவங்களே சிலர் கார் ஓட்டும் போது ஓடுறவங்க இருக்காங்களா? நீ என்ன பண்ற? ஜாக்கிரதையா. அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல் உருவத்தே உண்டாக்கான்னு சொன்ன போது வச்சுட்டு நீ அதுக்கு இப்போ வந்து நான் ஒண்ணுமே செய்யல, கொஞ்சம் அழகா இருக்கட்டுமேன்னு சொல்லி கொஞ்சம் பட்டு படுத்து சென்ற ஒரு இது மட்டும்தான் போடுங்க. லைட் படம் வச்சிருந்தாலும் லைட் மட்டும் தூக்கி தூர போட்டு. நியாய தீர்ப்பு நாள்ல தப்ப முடியாது. அடுத்தது பொய்யர் அனைவரும். பொய்னா என்ன அர்த்தம்னே தெரிய மாட்டாங்க நிறைய பேர். வாயில வரதெல்லாம் பொய் தான். அது போதகராக உனக்கு இடம் எங்க? அக்கினியும் கந்தகம் இருக்கு. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பாக இருக்கிறது. அது அக்கினி கடல்ல அது எவ்வளவு பயங்கரமான இடம் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கும் நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அந்த நரகத்தினுடைய அந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து எழுப்பக்கூடிய கூக்குரலின் குமரலின் சத்தம் இப்பவும் கேட்குது. நியாயத்தீர்ப்பு வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்புக்கு பிறகும் இந்த மருத்துவர் எல்லாம் போய் நிக்க போறாங்க. ஆண்டவரை விசுவாசிக்காதவங்கன்னா அதுக்குள்ள எல்லாம் ஓரளவு முடிஞ்சிடும். எல்லாரும் போய் நிக்கணும். அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலை பங்கடைவார்கள். பட்டியல் பார்த்தோமா இல்லையா? இந்த பட்டியலில் நீங்க எங்க இருக்கிறீங்க? இதுக்குள்ள இருந்தாச்சுன்னா இந்த தண்டனை தான் தாங்க முடியாது, முடிவில்லாத நித்தியமானது எல்லாம் பார்த்து இறுதி எச்சரிக்கையோட முடியும். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்திகளினாலும் தம்முடைய தயவுள்ள தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையிட்டிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? கவலையிட்டிருக்காதீங்க. இன்றைக்கே மனம் திரும்பி விடுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொண்டு விடுங்கள். அவர் சம்பாதித்த மீட்பை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். அதை வீணாக்கி விட வேண்டாம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து அவர் பரிசுத்தம் செய்த இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி ஒதுக்கி விடாதே. விளைவு பயங்கரம். யாரும் காப்பாற்ற யாருமே காப்பாற்ற முடியாது.
தன்னந்தனியாக தனியே தேவனுடைய நியாயத்திற்கு முன்பதாக நின்று நீ அந்த நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டும். அந்த நியாய தீர்ப்பு ஏற்கனவே அந்த தண்டனை சட்டம் எல்லாம் நிறைவேற்றியாச்சு இல்லையா? அங்க கோர்ட்ல ஜட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க? இந்தியன் பீனல் கோட் இந்த பிரிவின் படி அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? இது காட்ஸ் பீனல் கோட். இந்திய தண்டனை சட்டம் இல்ல, இது தேவனுடைய தண்டனை சட்டம் இல்ல இருக்கு. ஆமா, ஒரு வசனம் சொல்லுது சங்கீதத்துல பாத்தீங்கன்னா, சங்கீதக்காரன் சொல்லும் போது இந்த நியாய தீர்ப்பு செலுத்தும் போது இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தினால நியாயம் தீர்ப்பு. சங்கீதம் 149 படிங்க. நியாயம் தீர்க்கிறவருடைய கையில என்ன இருக்குமா? இருபுறமும் கருக்குள்ள. அது இது தேவ வசனமே உன்னை நியாயம் தீர்க்கும். நீ கேட்கிற வசனமே உன்னை நியாயம் தீர்க்கும். வேற எங்கேயும் போக வேண்டாம். ஆண்டவருடைய அன்பான சத்தத்துக்கு கீழ்ப்படி உங்களுக்காக தன்னையே பலி கொடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கி கொள்வீர்களா? அவருடைய இரத்தத்தின் மூலமாக பாவம் போக்கி கழுவப்பட்டு விடுவீர்களா? தேவனுடைய பிள்ளையாக மாறி விடுவீர்களா? மாறிவிட்டால் நீங்கள் இந்த தண்டனைகளுக்கு தப்பித்துக் கொள்ளலாம், நியாயத்திற்கு தப்பித்துக் கொள்ளலாம், தேவனத்தில் பலன்களை பெற்றுக் கொள்ளலாம், என்றென்னைக்குமாக அவரோடு கூட இருந்து நித்திய மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம். ஜெபிப்போமா? கிருபையுள்ள தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வசனங்கள் மூலமாக எங்களை எச்சரிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நியாய தீர்ப்பு குறித்துள்ள வசனங்களை எல்லாவற்றையும் நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. நீ தொடர்ந்து பேசும். இன்னும் உண்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மீட்கப்படாதவர்கள் இன்றைக்கு இப்பொழுதே ஆண்டவரே இரத்தத்தினாலே பாவங்கள் போக்கி கழுவப்பட்டு இந்த மீட்பை சொந்தமாக்கி கொள்ளட்ட ஆண்டவரே. கர்த்தாவை உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீ தொடர்ந்து பேசும். வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உதவி செய்தீர்கள். நியாய தீர்ப்பின் தண்டனைகளுக்கு தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக இன்றைக்கு உமக்குள்ளே அடைக்கலும் போகட்டும் ஆண்டவரே. நீ சந்தித்த மக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ விசுவாசம் ஏற்றுக்கொண்டவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசத்தில் நிலைத்திருக்க வளர்ந்து வர உதவி செய்தீர்கள். மற்றவர்களுக்கு ஆண்டவரே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளத்தக்கதான வழிகாட்டிகளாக அமைய உதவி செய்தார்கள். அந்த ஒவ்வொருவரையும் உடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பி வழிநடத்தும். பாதுகாத்துக்குள் ஆண்டவரே தொடர்ந்து பேசும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.